Alhamdulillah, na'maduhu wa nasta'inuhu wa na'udzu billahi min sururi anfusina wa sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Fa inna astaka hadisi kitabullah wa ahsana hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa sharrul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar. Faqala Allah ta'ala fil furqanil alim wal qur'anil majid fa idza qara'tal qur'ana fasta'idh billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Allahu khaliqu kulli shay'in wa huwa ala kulli shay'in wakil. Laysa kamithlihi shay'un. Wa qur rabbi adkhilni mudkhala sidqin wa akhrijni mukhraja sidq waj'alni min ladunka sultanan nasira. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ஜுமாவிலே உபதேசங்களுடைய சபையிலே நாம் ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். உள்ளத்தால் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொண்டு உதட்டால் அதை கலிமாவாக உறுதி மொழிந்து உடலால் வணக்க வழிபாடுகளை அன்னலார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியது போல, அவர்கள் கற்றுத்தந்தது போல யாரெல்லாம் அதை பின்பற்றி வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களின் மீதும், நடைமுறையில் யார் உயிரோடு அதை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நேச நெருக்கமும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமா உரையின் கீழ் வருகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜுமா மேடையில குர்பான் ஏன் எதற்கு என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்பானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு நேசமான, அவன் பிடித்து விரும்புகின்ற ஒரு வணக்க வழிபாடுகளில் ஒன்று இந்த குர்பான். கிட்டத்தட்ட எந்த அளவிற்கு அல்லாஹ் இதை விரும்புகிறான் என்றால், நபிகளார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என்ன கேட்கிறான். இன்ன ஸலாத்த அலா வக்திஹா, தொழுகையை அந்த நேரத்தில் ஒருவன் தொழுகிறான் என்றால் அல்லாஹ் அதை மிகவும் விரும்புகிறான். அதை போன்று இந்த உலகத்துல வேற எதையும் அல்லாஹ் விரும்புவது கிடையாது. அதனாலதான் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளிவாசல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காரணம், அங்க 5 வக்துக்கு பாங்கு சொல்லி 5 வேளை தொழுகை நடக்கிற காரணத்தால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடமாக மாறுகிறது. அங்க தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலாக மாறுகிறது. அதனால இன்ன ஸலாத்த அலா வக்திஹா, தொழுகை அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்துல சொல்றார். இந்த இடத்தில் நாம் இன்னொன்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், எனவே அவனுக்காக தொழுது குர்பான் கொடுப்பீராக. தொழுகையோடு சேர்த்து அல்லாஹ் குர்பானை இணைக்கிறான். அப்படி என்றால் எந்த அளவுக்கு தொழுகையை அல்லாஹ் விரும்புகிறானோ அதுபோல இந்த குர்பான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அவன் நமக்கு படைத்த கால்நடைகளை அறுக்கின்றோமா இல்லையா, அதை அல்லாஹ் விரும்புகிறான். கிட்டத்தட்ட தொழுகைக்கு சமமாக அல்லாஹ் குர்பானை விரும்புகிறான். சரி, இந்த விருப்பமான காரியத்தை எந்த படிப்பினைக்காக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்றால் அது முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்துடைய வெளிப்பாடு தானே குர்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேர்வழியில் வராத காலத்திலும் சரி, நேர்வழி வந்த பிறகும் சரி, அவருடைய பிரார்த்தனை என்பது மிகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நேர்வழியில் வராத போதும் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்திருக்கிறார். நேர்வழிக்கு வந்த பிறகு அவருடைய பிரார்த்தனையை உலக மக்களுக்கு ஒரு படிப்பினையாக, முன்மாதிரியாக ஆக்குகிறார். அப்ப அவருடைய வெளிப்பாடுதான் இந்த குர்பான் என்பது. ஒரு கட்டத்தில் தன்னுடைய சமூக மக்கள் இணை வைக்கிறார்கள். சூரியனை சந்திரனை பார்க்கிறார், நட்சத்திரத்தை பார்க்கிறார். இது இறைவனாக இருக்குமோ அது இறைவனாக இருக்குமோ நேர்வழிக்கு வரல.
ஆனா இறைவனை சார்ந்து என்ன சொல்றார்? என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். இப்ப இறைவன் தவக்கல்து அதல்ல, இறைவன் மீது பொறுப்பு சாட்டுகிற காரணத்தால் இறைவன் அவருக்கு நேர்வழியை கொடுக்கிறார். நேர்வழி வந்த பிறகு எப்படி பிரார்த்தனை செய்கிறார் தெரியுமா? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹயாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு ஃபபிதாலிக உமிர்து வ அனா அவுவலுல் முஸ்லிமீன். நேர்வழிக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்வு, வணக்கம், தொழுகை, மரணம் அனைத்துமே ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு உரியதுங்கிறார். அல்லாஹ் அவருக்கு சர்வீர் கொடுக்கிறார். அவர் இணை ஒருபோதும் வைக்கல. அவர் இணை வைப்புடைய சாயல கூட அவர் பார்த்ததில்லைங்கிறார். இப்படி எல்லாம் பல சோதனைகளை கடந்து வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாத வயதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார். அப்போ அல்லாஹ் இடத்துல துஆ செய்கிறார். ரப்பி கப்லி மினஸ் சாலிஹீன்ங்கறார். யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை, நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு குழந்தையை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த குழந்தையை எப்படி கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறான் தெரியுமா? சகிப்புத்தன்மை மிக்க இஸ்மாயிலை அவருக்கு நாம் கொடுத்தோம்ங்கிறார். குழந்தை இந்த சகிப்புத்தன்மையை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? பிறகு அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் அம்மா பழக அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களில் பேசுகிற அவரோடு உழைக்கிற அந்த வாலிப பருவத்தை அடைந்தவுடன் சோதனையில் இது மகத்தான சோதனைங்கிறார். எத்தனையோ சோதனையை கடந்து வந்தாரு. இதே குழந்தை பருவத்துல தானே பாலைவனத்துல விட்டுட்டு வந்தாரு. ஹாஜ்ரா அம்மையார் அவர்கள் பால்குடி பருவத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சோதனையா தெரியல. தள்ளாத வயதில் பாச நேசமிக்க அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவர் தன்னுடைய வாலிப பருவத்தில் தன்னோடு உழைக்கும் காலத்தை அடைந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், அவரை அறுத்து பலியிடுமாறு கனவில் அல்லாஹ் வகை செய்தியை அனுப்புகிறார். குழந்தை பருவத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறான்? சகிப்புத்தன்மை மிக்க குழந்தையை கொடுத்தோம் சொல்றான். அதை எங்க உணர்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அவர் வயது அந்த வாலிப பருவத்தை அடைந்து தன்னோடு உழைக்கும் காலத்தில் அவர் சொல்கிறார், மகனே, யா உனைய அருமை மகனே, உன்னை நான் அறுப்பது போல கனவு கண்டேன். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? சுயமாக இவர் முடிவெடுக்காம நீ சிந்திச்சு சொல்லு. சிந்திக்கக்கூடிய வயசு அப்போ. சொன்ன வார்த்தை என்ன? எனது அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய கட்டளையை நீ நிறைவேற்றுங்க. அந்த நேரத்தில் என்ன நீங்க எப்படி பாப்பீங்க? அவனுக்கு அடிபணிந்த நிலையில என்ன நீங்க பாப்பீங்க? சகிப்புத்தன்மையுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பருவத்தில் கொடுத்த வாக்கு கண்கூடாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்தை அடையும் பொழுது பார்க்கிறார். அதனுடைய தியாகத்துடைய வெளிப்பாடு தாங்க இந்த குர்பானி. அப்ப குர்பானி என்றால் தியாகம் தான். எப்படி தந்தை மகன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தான் நேசித்த விரும்பிய ஒரு பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் இழக்க வேண்டும் என்று அந்த முன் வருவதுடைய வெளிப்பாடு தான் இந்த குர்பான். அப்ப நாம இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடையும் பொழுது நமக்கு இந்த குர்பான் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? குர்பானி மட்டும் இல்ல, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதமே அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி அல்லாஹ் மாதங்களை 12ஆக பிரிச்சா அல்ல 4 மாதம் புனிதமானது. அதில் ஒன்று இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். ஏனைய மாதங்களை விட, ஏனைய அமல்களை விட அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 1 முதல் 10 வரை செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ்விடத்துல மகத்தானதாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? ஜிஹாதை விட ஒரு கட்டத்தில் இது சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாளை சிலாய்க்கிறார்கள். இந்த 10 நாள் ஏன் சிலாய்க்கப்படுகிறது? ஏன் அல்லாஹ்விடத்தில் மகத்துவமாக்கப்படுகிறது? இஸ்லாத்துடைய 5 தூண்கள் நாம் அனைவரும் அறிந்தது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இந்த 12 மாதங்கள்ல பாருங்க, அந்தந்த நன்மைகள் ஒவ்வொரு மாத காலகட்டத்தில் தான் செய்ய முடியும். நோன்பு, தொழுகையா ரமலான சொல்லலாம். அல்லது ஒருவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறாரா, அது மாதத்துல எப்ப வேணா சொல்லலாம். அதுல தனிப்பட்ட காரியம். அல்லது தான தர்மமா உபரியான மாதங்களில் சொல்லலாம்.
இது ஐந்தும் ஒரே நாட்களில் ஒரே நேர காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்துல தான். இஸ்லாத்துக்கும் தெளிவு வருவான், தொழுகவும் செய்வான், நோன்பும் நோற்பான், ஜக்காத்து போன்ற தர்மங்களை செய்வான், ஹஜ்ஜையும் நிறைவேற்றுவான். இந்த ஐந்தும் ஒன்று சேர சங்கமிக்கக்கூடிய இடம்தான் இந்த துல்ஹஜ் பிறை 1 முதல் 10. அதனாலதான் அல்லாஹ்விடத்தில் இது மகத்துவமான நாளாக பார்க்கப்படுகிறது. இன்னும் கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த செய்தி அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல ஏனைய அமல்களை விட இந்த துல்ஹஜ் மாதம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு பாருங்க, அது எதற்கும் ஈடாகாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் இதை நேசிக்கிறான். எப்படி வாரத்துல ஜுமா நாட்கள் சிறந்ததாக இருக்கிறதோ அதுபோல வருடத்துல இந்த துல்ஹஜ் மாதம் பிறை 1 முதல் 10 அல்லாஹ்விடத்தில் மகத்துவமான நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் எந்த அளவுக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், வல் ஃபஜ்ரி வலையாலன் அஸ்ர், 10 இரவுகள் மீது என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறானே அதற்கு நெருக்கமான பொருத்தமான இந்த இரவு துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 முதல் 10 தான். மக்காவில அரஃபாவில் மக்கள் கூடக்கூடிய அந்த நிலையை, அந்த சங்கமிக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ்வே வானவரிடத்தில் சிலாயிக்கிறான். எப்படி தெரியுமா? வானவர்களை அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இங்கே மக்கள் லட்சக்கணக்கிலே பல பகுதிகளில் இருந்து இனம் மொழி நிறம் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் எங்கள் மக்கள் ஒன்று கூட்டமாக இருக்கிறார்களே எதற்காக என்று வானவரிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். வானவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் உன்னுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக, உன்னுடைய கருணை இவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக இங்கே ஒன்று கூடி இருக்கிறார்கள். இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் எதை எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுங்க, நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அந்த அரஃபாவிலே அந்த மக்காவிலே ஹஜ்ஜுடைய கிரியையை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய மக்களை அல்லாஹ் இப்படி சிலாயிக்கிறார். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதத்தை இந்த நாட்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் மக்களை அதிகமாக விடுதலை அளிக்கக்கூடிய நாள் இந்த அரஃபாவுடைய நாள், இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 முதல் 10 வரை செய்யக்கூடிய அமல்கள். அப்ப அதன் மூலமாக நாம் என்ன படிப்பினையை உணர்ந்து கொள்ள வேண்டும்? இந்த துல்ஹஜ் மாதம் என்பது நமக்கு நரகத்திலிருந்து ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு பொக்கிஷமாக, ஒரு கவசமாக அல்லாஹ் இதை ஆக்கி இருக்கிறான் என்பதை முதலில் நம்முடைய உள்ளத்திலே அழுத்த திருத்தமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த துல்ஹஜ் 1 முதல் 10 வரை நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை 3ஆ பிரிக்கணும். எப்படி? செல்வந்தர்கள், நடுநிலையாளர்கள், ஏழைகள். செல்வந்தர்களுக்கு என்ன இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்? ஹஜ்ஜுக்கு செல்லணும், அவர்கள் உடல் நலமும் செல்வமும் சிறப்பாக சீரானதாக இருந்து என்று சொன்னால் ஹஜ் சென்று கிரியைகளை நிறைவேற்றுவது, உம்ரா போன்ற உபரிகளை செய்வது அவர்களுக்கு கடமை. அதை அவர்கள் கட்டாயம் செய்தாக வேண்டும். போக சக்தி இல்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த துல்ஹஜ் பிறை 9 நோன்பு நோற்று 10 பெருநாள் தொழுது குர்பானி கொடுக்க வேண்டும். இது நடுநிலையாளர்களுக்கு. ஏழைகளுக்கு போவதற்கும் சக்தி இல்ல, குர்பான் கொடுப்பதற்கும் சக்தி இல்ல. அப்படியா, நீ பிறை 9 நோன்பு நோற்று 2 வருடத்திற்கான பாவ மன்னிப்பை பெற்று துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 முதல் 10 வரை உள்ள நல்ல அமல்களை அல்லாஹ்வின் முகத்திற்காக திருப்தியோடு செய்ய வேண்டும். இப்படி 3 வகைகளாக இந்த துல்ஹஜ்ஜை மனிதர்களோடு பிரித்து பார்க்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யாருக்கும் பாரபட்சம் இல்ல. இவ்வளவு கருணையாளன் என்று நாம் சிந்தித்தோமா? சரி, இப்ப துல்ஹஜ் பிறை பார்க்கக்கூடிய நேரம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதத்துடைய இறுதியில பிறை 29ல சந்தேகத்துக்குரிய சக்குடைய நாள்ல பார்க்க சொன்னாங்க. இன்னைக்கு அந்த சக்குடைய நாள். இன்றைக்கு மக்ரிபுக்கு பிறகு பிறை தெரிந்தால் நாம என்ன பண்ணணும்? துல்காதாவை பூர்த்தி செய்துவிட்டு துல்ஹஜ் என்ற அந்த புனிதமிக்க மாதத்திற்குள் நுழைகிறோம். இப்படி நுழையக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனால் 10 நாள் என்பது நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருட்கொடை, அல்லாஹ்வுடைய கருணையை அதிகமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. தொழுகை, தான தர்மங்கள், குர்ஆன் ஓதுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதாக்கிரீன வதாக்கிராத் வகஸீரல்லாஹு வதாக்கிராத் அத்தல்லாஹு மக்ஃபிரத்தம் அஜ்ரன் அலீமா. ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறுங்க. குறிப்பிட்ட நாட்களில் நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் இது போன்ற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துகிறான். அதிகமாக திக்ர் செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்க, தஹ்லீல் சொல்லுங்க, தஹ்மீத் சொல்லுங்க.
இப்படி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வதற்கான சில வார்த்தையை கற்றுத்தர்றாங்க. கூடுதல் மற்ற வணக்க வழிபாடுகள் மற்ற நாட்கள் இல்லாத அமல்களை இந்த 10 நாள் தேர்ந்தெடுத்து நாம் செய்ய வேண்டும். குர்ஆனோடு ஒரு அதிகமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாருக்கு? ஏழைகளுக்கு, நடுத்தரவாதிகளுக்கு. செல்வந்தர்களுக்கு சட்டமும் அமல்களும் அங்கே மக்காவிலே. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாழ்க்கையில ஒரு முறையாவது ஹஜ் செய்யுங்க, அதே சுவனத்திற்கான கூலின்னாங்க. அப்ப இந்த 10 நாட்கள் பிறை ஒன்றை நாம் அடைந்தால் அந்த ஒவ்வொரு நாட்களை எப்படி அடைய வேண்டும்? நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்துவமான ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்திய காட்டிய ஒரு சுன்னத் இந்த துல்ஹஜ் பிறை 1 முதல் 10. மற்ற நாட்கள் இல்லாமல் கூடுதல் அமல்கள் செய்வது, கூடுதல் தான தர்மங்களை செய்வது, கூடுதல் நன்மைகளை எப்படி ரமலான்ல சில விஷயங்களை நாம கற்று ஒரு ஒழுக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அதுபோல ஒரு ஒழுக்கமாக இந்த துல்ஹஜ்ல ஒரு கண்ணியத்தோடு, பாதுகாப்போடு, இறையச்சத்தோடு, தக்குவாவோடு இந்த 10 நாளை கடக்க வேண்டும். வருஷத்துல ஒரு 10 நாள் அல்லாஹ்க்காக ஒதுக்க மாட்டோமா? வருஷம் ஃபுல்லா ஒதுக்காட்டியும் வருஷத்துல ஒரு 10 நாள் அதுக்கான முயற்சி செய்ய வேண்டாமா? யா அய்யுஹல் இன்சான இன்னக காதிகுன் இலா ரப்பிக கதுரன் ஃபமுலாக்கி. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதற்காக மனிதர்களே நீங்கள் அதிகமாக முயற்சி செய்றீங்க, கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்கங்கற அல்லாஹ். அதற்கான வாய்ப்பு இந்த துல்ஹஜ் பிறை 1 10. அப்படியே நாம நன்மைகளை அதிகமாக செய்யும் பொழுது நாட்கள் வெகு தூரமாக போய் கிட்டத்தட்ட ரமலானுடைய மாதத்தை கடந்து இப்ப நாம என்ன வந்திருக்கிறோம்? 2 மாத கால அளவுல இன்னைக்கு பாருங்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அந்த காலம் எவ்வளவு வேகமா போகுது பாருங்க. யாருக்காகவும் காலம் நிக்காது, நேரம் நிக்காது. ரமலானை முடிச்சு அதுக்குள்ள துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு வேகமா துனியா ஓடிட்டு இருக்கு பாருங்க. இப்ப நாம செய்யற நன்மை மட்டும்தான் நமக்கு மிஞ்சும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இந்த நாட்கள் செல்ல செல்ல துல்ஹஜ் பிறை 8 முடித்ததும் 9 நோன்பு நோக்க வேண்டும். இந்த நோன்புடைய கூலி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நோன்பு யார் துல்ஹஜ் பிறை 9 நோக்கிறார்களோ அவர்களுக்கு முன் மற்றும் பின் வருடத்திற்கான பரிகாரம்ங்கறாங்க. ஒரு நோன்புல 2 வருட கூலிங்க. ரமலான்ல நாம ஒரு நோன்பு நோற்றா 2 மாசம் தான். அது ரமலானுக்கு முடிந்து சவ்வால் இருக்கு பாருங்க, அந்த 6ஐ வச்சா 36 நோன்புல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செஞ்ச கூலி 1க்கு 10 என்ற அடிப்படையில 360 நோன்புக்கான கூலி கிடைச்சிரும். அது 1க்கு 2 மாசம் தான். ஆனா இது பாருங்க, அல்லாஹ் பாருங்க எப்படி இந்த நோன்பையும் மாதத்தையும் கண்ணியப்படுத்துறான் பாருங்க. ஒரு நோன்பு வச்சீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கான பரிகாரம் என்றா அதை யாராவது சும்மா லேசாக கடந்து செல்வார்களா? இப்ப நோன்பையும் நோட்டாச்சு, மற்ற அமல்களையும் செஞ்சு இந்த நாட்களையும் கண்ணியப்படுத்தாச்சு. இப்ப பிறை 10 என்ற ஒன்றை நாம் பெருநாள் ஈதுல் அல்ஹா என்ற அந்த ஹஜ் பெருநாளுடைய நாளை முடித்துவிட்டு அதனுடைய மகத்துவத்தை, புனிதத்தை எல்லாம் திரளில் கேட்டுவிட்டு பிறகு நமக்கு ஒரு முக்கிய கடமை இருக்கிறது. அதுதான் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அறுத்து பலியிடுதல் விஷயம். இந்த அறுத்து பலியிடுதல் விஷயத்துல எப்படி பிறை விஷயத்தில் மக்களை குழப்பி அதில் தன்னுடைய சுயநலத்தை பார்க்கிறார்களோ அதுபோல இந்த குர்பான் என்கிற விஷயத்திலையும் மக்களை வழி நடத்தி வழி மாறி செலுத்துகின்ற சில கூட்டங்களை, கொள்கைகளை நாம் பார்க்கிறோம். அது குறித்து உள்ள தகவல்களை 2வது உரையில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரலிது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதிர் ரசூலன் வ பி இஸ்லாமின் தீனா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவத்தி தாமத்தி வஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதின் வஸீலத்த வல் ஃபலீலத்த வ அபுஅஸு மகாமம் மஹ்மூத் அல்லதி வத்தர். அன்பார்ந்தவர்களே, ஜுமாவுடைய முதல் உரையில இந்த துல்ஹஜ் மாதத்தை அடைந்தவர்கள் முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், ஏழைகளாக இருந்தால் தொழுகை மற்றும் வணக்க வழிபாடுகள், திக்ருகள், தான தர்மங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அடைந்து அந்த நோன்பையும் அடைந்து அந்த துல்ஹஜ் மாதத்தை சிறப்பித்து கண்ணியப்படுத்தி விடுவார்கள். இது ஏழைகளுக்குள்ள ஒரு பங்கு. நடுநிலையாளர்களாக இருந்தால் கூடுதல் என்ன பண்ணுவாங்க? குர்பானி கொடுப்பாங்க.
சரி, இப்ப நடுநிலையா ஏழைகளுக்கு குர்பானி கடமை இல்லையா என்ன? அப்போ நடுநிலையாளர்கள் குர்பானி கொடுப்ப முன் வருவாங்க. இந்த குர்பானி கொடுப்பதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே என்ன சொல்கிறார், நபிகளாருடைய வழிமுறை என்ன, அதைத்தான் இப்ப குர்பானி கொடுப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை நினைத்து நம்ம என்ன தியாகம் பண்றோம், நாம என்ன தியாகம் இந்த துல்கஜுடைய பிறை 10 நாட்களில் செய்ய போகிறோம் என்பதை உள்ளத்தால நினைவு கூறி அல்லாஹ் நமக்கு வழங்கிய கால்நடைகளை அல்லாஹ்வுடைய பெயரை கூறி பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக அறுப்பதுதான் குர்பானி. சரி, குர்பானி எதற்கு என்று நமக்கு இப்ப தெரிந்து விட்டது. குர்பானி எப்போது கொடுக்க வேண்டும் என்ற தெளிவு நம்மிடத்தில் இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஒரே ஒரு வசனம் தான், சிந்திச்சு பாருங்க. ஃபஸல்லிலி ரப்பிக்க வன்கர், எனவே தொழுது அவனுக்காக அறுப்பீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்ப தொழுகிறோம்? எல்லா வருஷத்துல எல்லா நாளும் தான் தொழுகிறோம் இல்லையா? எல்லா நாளும் குர்பானி கொடுக்க முடியுமா? அப்ப தொழுகை என்பது இந்த இடத்துல அல்லாஹ் பெருநாளை குறிக்கிறான் என்பது தெளிவாக தெரிகிறது. அப்ப அந்த பெருநாள் அன்று நாம் தொழுது அறுப்பதைத்தான் அல்லாஹ் இலகுவாக சொல்லிவிட்டான். ஃபஸல்லிலி ரப்பிக்க வன்கர், தொழுது அவனுக்காக அருங்க. அப்ப தொழுகை முடித்து அறுப்பதுதான் அந்த உல்கியா குர்பானுடைய விதிவிலக்கு சட்டங்கள். அதான் யௌமுல் நஹர், அறுத்து பலியிடுதல் என்பது. வேறு சில வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது குருஸ்ம ரப்பி அலைஹி, அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி நீங்கள் அந்த பிராணிகளை கால்நடைகளை அருங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முத்தசாபிகாத் இரண்டு கருத்தை தரக்கூடிய வசனத்தை இன்றைய சில கொள்கை சகோதரர்கள் தவறாக புரிந்து கொண்டு தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக அதை மக்களிடத்திலே பரப்பி வருவதை நாம் பார்க்கிறோம். ஐயாமுன் தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய பெருநாள் முடிந்து 3 நாட்கள் அறுப்பதற்கு குர்ஆனிலே சான்று இருக்கிறது என்று சூரத்துல் ஹஜ் 22வது வசனம் 22வது அத்தியாயத்துல 28வது வசனத்தை உதாரணமாக காட்டுறாங்க. அது அல்லாஹ் எதற்காக சொல்கிறான்? அந்த வசனத்துடைய படிப்பினையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஹஜ்ஜுடைய காலத்தை பத்தி பேசப்படுகிறது. ஹஜ்ஜுடைய காலத்துல அந்த செல்வந்தர்கள் ஹஜ் சென்று வருவது கடமை தானே, அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய கிரியை 3 விதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறாங்க. ஒன்று தமத்தூன், கிரான், இப்ராத். தமத்தூன் என்றால் பிரித்து செய்தல். இஹ்ராம் கட்டி லப்பைக்க உம்ரத்தன், உம்ராவை முடிச்சு மறுபடியும் அங்க தங்கி பிறை 8ல லப்பைக்க ஹஜ்ஜத்தன், மறுபடியும் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. பிரித்து 2 இஹ்ராம்ல உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்வதற்கு பெயர் என்னது? மார்க்கத்தில் தமத்தூன் என்று பெயர். கிரான் என்று ஒரு ஹஜ் இருக்கிறது. அது என்னவென்றால் ஒரே இஹ்ராம்ல 2 கிரியைகளை நிறைவேற்றுவது. எப்படி? ஒரு இஹ்ராம் அணிந்து உம்ரா செய்து விட்டு அதே இஹ்ராம்ல இந்த தல்பியா மட்டும் சொல்லி என்ன பண்ணணும்? அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இந்த கிரான் ஹஜ்ஜை செய்பவர்களுக்கு மட்டும்தான் குர்பானி. மற்றபடி ஹஜ்ஜை செய்பவர்களுக்கு நோன்பும் கிடையாது, குர்பானியும் கிடையாது. அதே நேரத்தில் இது சேர்த்து செய்தல். இந்த வகையான கிரான் என்ற கிரிகைகளுக்கு உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வது என்று பொருள். அதுபோல இப்ராத் என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது, அது தனித்து செய்வது. ஒரே இஹ்ராம்ல ஹஜ் மட்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லா பிராணியோட வர்றாங்க, குர்பானி பிராணியோட வர்றாங்க. அவங்க சில மக்கள் உம்ரா செய்யறாங்க, இஹ்ராம கலைஞ்சிடறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நீங்க இஹ்ராம கலையிலையா? இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் பிராணியோட வந்துட்டேன். நான் என்ன பண்றேன்? அல்லாஹ்வுடைய வகை செய்தியை கொண்டு அல்லாஹ் கட்டளை போடுறான், 2ஐயும் சேர்த்து செய்யுங்கன்னு. அந்த அகீக் என்ற பள்ளத்தாக்குல வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் வகை செய்தியை அனுப்புகிறான். உன்னை ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த பிராணி என்ன பண்றாங்க? உம்ரா மற்றும் ஹஜ்ஜை செய்து குர்பானி கொடுக்கிறாங்க. குர்பானி கொடுத்தது எப்போ? துல்கஜுடைய பிறை 10ல தான் குர்பானி கொடுக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் மூலமாகவும் அல்லாஹ் இந்த ஃபஸல்லிலி ரப்பிக்க வன்கர் என்கிற தொழுது குர்பானி கொடுப்பீராக என்று சொல்லுகிற இந்த வசனமும் அந்த துல்கஜுடைய பிறை 10ல் குர்பானி கொடுப்பதை பற்றி தான் பேசுகிறதே தவிர மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாமுன் தஸ்ரீக் என்ற அந்த 3 நாட்களை, பெருநாள் முடிந்து உள்ள 3 நாட்கள் குர்பானி கொடுத்ததாக எந்த ஹதீஸ் சான்றுகளும் இல்லை. சில ரிவாயத்துகள் சஹீஹான ஹதீஸாக சஹீஹான ஹதீஸாருடைய பெயரில் வருகிறது. ஆனா அந்த அனைத்து அறிவிப்பாளர்களும் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனத்திற்கும்
ரசூலுல்லாஹ்வுடைய செயல்பாடுகளுக்கும் எதிரான ஒரு கருத்தில் அந்த ஹதீஸ் இருக்கிறதுனால அதை நாம ஏத்துக்க முடியாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இப்போ அதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 22வது அத்தியாயம் 28வது வசனத்துல அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை நினைவு கூறுவதற்காக வருவாங்க. சாதுவான அவர்களுக்கு வழங்கிய கால்நடைகளை அவர்கள் அறுப்பார்கள், அவர்களும் உண்ணுவார்கள், ஏழைகளுக்கும் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விதிவிலக்கு எதுக்கு பொருந்தும்? ஏன்னா ஹஜ்ஜை பற்றி அங்கே பேசுகிறான். ஹஜ்ஜில் இருப்பவர்களுக்கு என்ன இல்லை? குர்பானி இல்லை. இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து கிரான் வகையில செய்யறாங்க பாருங்க, அவர்களுக்கு கட்டாயம் பரிகாரத்துக்கு குர்பானி கொடுக்கணும். அப்போ பிறை 1 to 10 வரைக்கும் குர்பானி கொடுக்க முடியாது. தெளிவா இதை நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இவர்கள் குறிப்பிட்ட நாள் என்று எதை காட்டுகிறார்கள்? பிறை 8 to 13 வரைக்கும் காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்ற கருத்து என்ன? பிறை 1 to 10 வரைக்கும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அவனை அந்த கௌபாவுக்கு வருவாங்க. பிறகு குர்பானி கொடுப்பார்கள். நீங்களும் உண்ணுங்க, அறுத்து ஏழைகளுக்கும் கொடுங்க. இப்படிதான் இந்த வசனம் தருகிறதே கருத்து தவிர, மற்றபடி பிறை 8 அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு வருவாங்களா? 9, 10 பெருநா முடிஞ்சு வேண்டா 3 நாள் அறுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இப்ப இந்த வசனம் எவ்வளவு தெளிவாக பேசுகிறது. நினைவு கூறுவது என்பது பிறை 1 to 10 வரைக்கும், அதோட நினைவு கூறுதல் முடிஞ்சாச்சு. பிறகு அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுத்து தானும் உண்டு ஏழைகளுக்கு உணவளிப்பது என்பது துல்ஹஜ் பிறை 10க்கு 10ஆம் நாள் நடக்கக்கூடிய நிகழ்வைத்தான் அல்லாஹ் அங்கே சொல்கிறான். ஏன்னா 1 to 10 வரைக்கும் குர்பானி கொடுக்க முடியாது. 10 தொழுவதற்கு அப்புறம் தான் குர்பானி, யௌமுன் நஹர் அறுத்து பலியிடுவது. அப்ப இந்த வசனத்தையும் ஹதீஸ்களையும் நாம தெளிவாக புரிஞ்சு கொண்டாலே போதும், நாம குர்பான் எப்ப கொடுக்க வேண்டும் என்பதை ரொம்ப இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இது என்ன நோக்கத்திற்காக கொடுக்க வேண்டும் என்பதை அந்த தியாக மனப்பான்மையோடு நாம் பெருநாள் அன்று அறுத்து கொடுப்பது தானே சிறந்தது. இன்னைக்கு தனியாக ஒருவர் ஒரு ஆடோ மாடோ வாங்குறாரு வைங்க, ஒரு குர்பானி அவர் சொந்த பொருளாதாரத்துல தனி நபராக நின்று கொடுக்கிறாரு வைங்க, அவர் எதை விரும்புவார்? ஒரு உள்ளம் ரீதியாக நீங்க சொல்லுங்களேன். பெருநாளுக்கு தொழுதுட்டு வர்றாரு ஒருவர், ஒரு குடும்பத்துல ஒரு மாடு கொடுக்கிறார் அல்லாஹ்விற்காக. அவர் எந்த நாளை தேர்வு செய்வார்? எது சிறந்ததாக அதை கருதுவார்? பெருநாள் அன்று அறுத்து கொடுப்பதுதான் அவர் விரும்புவார். அப்ப இன்னைக்கு இந்த ஐயாமுன் தஸ்ரீக் என்ற இந்த 3 நாட்களை தனக்கு சாதகமாக்குகிறார்கள் என்றால் அது சுயநலமா அல்லது வியாபாரமா? சும்மா வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் மார்க்க சட்டங்களை வளைக்கலாமா? இதை தனிநபராக குர்பானி கொடுக்கக்கூடிய நீங்கள் விரும்புவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் அதற்கு வழிகாட்டி இருக்கிறார்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகங்களை அறுத்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒட்டகத்தை தன்னுடைய கையால் முதல் நாள்ல தானே அறுத்திருக்கிறாரு. மீதம் இருக்கக்கூடியதை சகாபாக்களை அறுக்க சொல்றாரு. எப்படி 3 நாள் தேர்ந்தெடுத்து அறுத்தாரா? இப்ப மார்க்கம் இவ்வளவு தெளிவா நமக்கு குர்பானுடைய நாள் எது, அந்த யௌமுன் நஹர் எது என்பது தெளிவுபடுத்தியிருக்கும் பொழுது உங்களுடைய சுய லாபத்திற்காக உங்களுடைய வியாபாரத்திற்காக கொள்கைகளை மார்க்க சட்டங்களை வளைக்கலாமா? அதை சொல்லி ஊர் மக்களை வழிகெடுக்கலாமா? ஊர்க்குருவி என்னதான் உயர பறந்தாலும் கழுகாகாதுங்கிற மாதிரி நீங்க சும்மா அடிச்சு விடுறதெல்லாம் மார்க்கம் ஆயிருமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. தெளிவுபடுத்தக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதே போல கூடுதல் ஒரு தகவல் சொல்லிக்கிறோம். இந்த குர்பானி என்பது கொடுப்பவர்கள் என்ன நோக்கத்தில் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சும்மா பகட்டுக்காகவும் பெருமைக்காகவும் நம்ம குர்பானி கொடுக்க கூடாது தோழர்களே. நாம ஒரு மாட்டை வாங்குறோம், ஒரு ஆட்டை வாங்குறோம்னா அதை ரொம்ப நேசம் பாசமாக அதற்கு உணவு கொடுத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு முன் வந்தாரே, நாம திங்கக்கூடிய இந்த ஆட்டை அறுப்பதில் ஒரு பாச நேசம் காட்டி அதற்கு உணவளித்து அதை நல்ல கொழுக்க வச்சு அதன் மீது அதிகமாக அக்கறை செலுத்தி அப்படி அதை நேசித்து நாம் அதை அறுக்கும் பொழுது உள்ளம் ரீதியாக ஒரு கவலை ஏற்படும் பாருங்க. அதுதான் அல்லாஹ் விரும்புறார். அதான் சொல்றான், இறைச்சியோ ரத்தமோ தோலோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது, உங்களுடைய தக்குவா இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைவது என்ற வசனம் இறக்குகிறானே. பின்னணி என்ன?
சும்மா வாங்கி நானும் 10 பேர் கொடுக்குற ஏரியாவை தெருவே கொடுக்குறாங்க நானும் கொடுக்குறேன்னு வாங்கி மாட்டை தெருவில் விட்டா இது என்ன இறைநேசமா இல்ல பகட்டு பெருமையா? எத்தனை வியாபாரிகளை அது சங்கடப்படுத்துது. மாடு பாதைக்கு இடையூறு தருவோனே அல்லாஹ் சபிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு மாடு வாங்குறங்கிற பெயர்ல வீதி வீதியா தெரு தெருவா விட்டுட்டு கடைசியா அந்த பிறை 10ஆம் நாள்ல கூட்டு வந்து அறுக்கிறது அது குர்பானியா? அதுக்கு சரியான முறையில உணவும் கொடுக்கறது இல்ல. வாங்கும் போது 60 கிலோ இருக்கு, அறுக்கும் போது 40 கிலோ ஆயிருது. இதான் குர்பானியுடைய தோற்றமா வெளிப்பாடா? எத்தனை வியாபாரிகள் மாடுகளை சபிச்சு மாடுகளை அவன் சபிக்கிறான். யாரு வாங்கி விடுறானோ அவனை சபிக்கிறான். அவனுக்கு சபிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன? அவன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான். வியாபாரத்துடைய பொருளை நாசமாக்குறது, பைக்கை தள்ளி விடுகிறது. கொஞ்ச நேரத்தில் அப்படி மிரண்டுச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் யாரு? அந்த மாட்டுக்கு உரிமையாளர் தான். அல்லாஹ் அவர்களைத்தான் விசாரிப்பான். அப்ப இந்த குர்பானி கொடுப்பவங்க இந்த 10 நாள்ல தங்களுடைய மாட்டை ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அமானிதம். அதை அறுப்பது அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மையை வழங்குகிறான். எப்படி தொழுகையில அலட்சியம் இல்லாமல் இருப்பீங்களோ அது போல குர்பானி விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தட்டும். இந்த 10 நாளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி அடைய வழிகாட்டி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அதை அடைந்து அல்லாஹ்வுக்காக பெருநாள் தினத்தன்று மகத்துவமும் திடலும் அந்த திடலில் எதிர்பார்த்து நன்மைகள் புரிந்து அந்த யௌமுல் நஹர் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பிறை 10 பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அறுத்து நாமும் உண்டு அதை ஏழைகளுக்கும் கொடுத்து இந்த துல்கஜுடைய அனைத்து சிறப்புகளையும் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தன் தள்ளுபடிவானாக. அல்லாஹ்வுக்கு நமக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தரட்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி சகோதரர்களே சகோதரிகளே, அதாவது இன்னைக்கு மக்ரீபுக்கு பிறைய பார்க்கிறோம். இன்னைக்கு மக்ரீபுக்கு பிறை தென்பட்டதுன்னு வைங்க, அப்போ மக்ரீபுக்கு பிறகு நம்ம நகங்களை முடிகளை களைய முடியாது. அப்ப நாம் சக்குடைய நாள் தெரியலாம் அல்லது தெரியாமல் போலாம். தெரிஞ்சதுன்னா நாளைக்கு பிறை 1, தெரியலையா நாளைக்கு துல்காதாவை 30 பூர்த்தி செய்வோம். அப்ப அந்த சந்தேகத்துக்குரிய சக்கரை நாம இருக்கிறதுனால அதுல நம்ம என்ன பண்ண வேண்டாம், சந்தேகிக்க வேண்டாம். நீங்க லுகருக்கோ அல்லது ஜுமா முடிந்தோ அல்லது அசருக்கோ என்ன பண்ணிடுங்க, முடிகளை வெட்டுபவர்கள் முடிகளை வெட்டி விடுங்கள், நகங்களை வெட்டுபவர்கள் நகங்களை வெட்டி விடுங்க. இது கூட தியாகத்துடைய வெளிப்பாடு தான். இறக்கையை சார்ந்த 10 மரபுகளை இந்த துனியாவுக்கு தந்தது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர்வது, மூக்கு முடியை அகற்றுவது, அக்கல் முடி மர்ம முடிகளை மறைப்பது, இப்படி நகங்களை வெட்டுவது, இந்த மாதிரி இயற்கை மரபுகளை கொண்டு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் குர்பானி கொடுப்பவரா இருந்தா இந்த 10 நாளுக்குள்ள பிறை 1 அடைவதற்குள்ள உங்களுடைய நகங்களை முடிகளை வெட்டி கொள்ளுங்கள். அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அதை வெட்டுவதற்கும் அதை கட் பண்ணுவதற்கும் நமக்கு அனுமதி இல்லை. அதையும் கருத்தில் கொண்டு இன்னைக்கு அசருக்கே சக்குடைய நாளா இருக்கிறதுனால அசருக்கே இன்ஷா அல்லாஹ் அந்த கடமையை நிறைவேற்றி விடுங்கள். அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்வானாக. அன்பார்ந்தவர்களே, நமது பள்ளியின் சார்பாக கூட்டு குர்பானி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உல்கியா என்ற இந்த குர்பானி ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 4400 ரூபாய் வீதம் ஒரு மாட்டுக்கு 7 பங்குதாரர் நியமித்திருக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் நீங்க தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் நாங்க மாட்டை என்ன பண்ணுவோம், நமக்கு பள்ளி சார்பா ஒரு நிர்வாகம் சார்பா பிடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் விலையும் கொஞ்சம் குறைவா கிடைக்கும், மாட்டுடைய தகுதி தரமும் கொஞ்சம் அழகான முறையில கிடைக்கும். அந்த அடிப்படையில் எங்க நிர்வாகத்தை நம்பி இன்ஷா அல்லாஹ் குர்பானி கூட்டு பங்குதாரர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சீக்கிரம் தாமதம் இல்லாம கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த மாடுகளுக்கு உணவளிக்கவும் பராமரிக்கவும் எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அதையில் அடிப்படை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்திடம் அந்த தொகையை கொடுத்து அந்த நன்மையும் பெற்று அல்லாஹ் நம்முடைய அனைத்து வழிகளையும் இலகுவாக ஆக்கி இந்த நரக விடுதலையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தருவானாக. வாஹுதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.